அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி வெட்டிங் நாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈஸி வெட்டிங் நாட்ஸுன்றது வந்து ரொம்பவே ஈஸி தான், பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை தான் நம்ம கிளாஸ் 8ல் டாப்பிக்காக எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக நம்ம போடுற இந்த இது வந்து சின்ன சைஸில் தான் போடுவோம், மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் மெஹந்தி டிசைன்ஸில். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃபஸ்ட் ஒன் மட்டும் பெருசாக போடுறேன். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நாட்ஸை பொறுத்தவரையும் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு ஒரு போ மாதிரி வரும். ஸோ அந்த போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். ஸோ இது வந்து சர்க்கிள் மாதிரி வராது, ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நம்ம போட போகிறோம். போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் நம்ம போடுறது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கணும். அண்ட் லாஸ்ட்டில் போடுறது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அந்த நாட் மாதிரி இது வந்து தெரியும். அண்ட் மேலே இருந்து இதுக்கு ஸ்லாண்டிங்காக அப்படியே பாருங்கள், மேலேருந்து நம்ம ஒரு லைன் மாதிரி போடாமல் கொஞ்சம் கர்வ்டாக போடணும். ஸோ இந்த மாதிரி கர்வ்டாக வந்து ஒரு லைன் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இந்த சைடு அதே மாதிரி கீழே இருந்தும் ஒரு கர்வ்டான ஒரு லைனு. ஸோ மேலே போயிட்டு அந்த டிப்பில் கரெக்டாக பாருங்கள், டாப்லேருந்து போடலை, ஒரு குட்டி கேப்ட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து எட்ஜில் போடாமல் ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ மேலே வந்து அந்த நாட்டோட ஃபினிஷிங் வந்து 2 சர்க்கிள் மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்படி விசிறி மாதிரி டைப்பில் ஒரு டிசைன் போடுறோம். கீழே வந்து இந்த மாதிரி டைப் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 2-3 டைப்ஸ் போடலாம். நான் உங்களுக்கு இதுவும் போட்டு காட்டுறேன். இது வந்து நார்மலாக நம்ம போடுற டைப். ஸோ இதை போட்டுட்டு இப்போ வந்து இந்த சைட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக ஃபில் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வர அந்த சாரீ அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப கிராண்டாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கீழே இதோட பல்லு மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இதுவே மேலே நீங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் கிராண்டாக முடிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும், பார்க்குறதுக்குமே ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பெரிய சைஸ் காம்பவுண்ட் மாதிரி போட்டுட்டு அது உள்ளே வந்து ஒரு லைன் வித் ஒரு முள்ளு டிசைன் மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா எப்பயுமே. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன், இல்லை வெறும் டாட் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். அண்ட் இதில் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் லைன்ஸ் போட்டு முடிச்சுட்டு இன்பிட்வீனில் குட்டி குட்டி லைன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக போட்டு முடிச்சுட்டு ஸோ இதில் வந்து இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடும். ஸோ இந்த கீழே விசிறி டிசைன் வந்து நம்ம எதுவுமே பெருசாக போடலை, ஜஸ்ட்டு இந்த சைட்ஸ் ரெண்டுமே கிராண்டாக இருக்கிறதால ஜஸ்ட்டு நீங்கள் கீழே மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். அண்ட் செகண்ட் பேட்டர்ன் வந்து குட்டி குட்டியாக தான் போட போகிறேன். ஸோ ஒரு காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டுட்டு ஒரு பெரிய காம்பவுண்ட் சைன்ஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு இது சைட்ஸில் வந்து நம்ம லைன்ஸ் போட்டுட்டு பாக்ஸ் மாதிரி ஒரு டைமண்ட் லைன்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு டாட்ஸ் வச்சு கவர் பண்ண போகிறோம், இன்பிட்வீன் டாட்ஸு. ஸோ வந்து ஸ்கின்னை டச் பண்ண மாதிரி வைக்கணும். இதை நான் பாக்ஸ் போடும்போது நான் வந்து இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டாட்ஸ் போடும்போது ஸ்கின்னை டச் பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அந்த டாட்ஸோட இம்ப்ரெஷன் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பதிவும், இல்லைனா வந்து அது பதியவே பதியாது. ஸோ அதை வந்து டச் பண்ண மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதுவுமே சைடில் கிராண்டாக இருக்குது, அதனால் கீழே வந்து சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தேர்ட் பேட்டர்னு
இன்னுமே வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவோட ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போயிட்டு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எல்லாமே கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி கிளாஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சாலே போதும். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சு நீங்கள் எல்லாமே முடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோ ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் பேர் வந்து கமெண்ட்ஸில், அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாவில் வந்து எனக்கு நீங்கள் பண்ணி மெசேஜ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 100 சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் வெறும் கிளாஸ் பார்த்துட்டு லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதை மட்டும் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் பேட்டர்ன் தான், ரொம்ப மெலிசாக வந்து காம்பவுண்ட் பேட்டர்ன் போட்டுட்டு, அண்ட் இது நான் உங்களுக்கு பிட்வீனில் நம்ம போட்டது வந்து இது சும்மா ஒரு கிறுக்கல் டிசைன் மாதிரி தான். யாருமே வரலனாலும் சும்மா கிறுக்கி விட்ட மாதிரி தான் டிசைன். ஆனால் இந்த டிசைன் கையில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. அண்ட் இந்த 4th பேட்டர்ன் வந்து நம்ம போ போட்டுட்டு நடுவில் ஒரு போ மாதிரி போட்டுட்டு எடுத்த உடனே கீழே வர அந்த பல்லோ தான் போடுறோம். ஸோ இதுவுமே வந்து இந்த டிசைனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது பிட்வீனில் வந்து ரொம்பவே சிம்பிளாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு டாட்ஸ் வச்சு தான் பிட்வீனில் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த வெட்டிங் நாட்ஸ் வந்து எந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுமே வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு பேர் கூட சொல்லிவிட்டு இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் லுக் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரு டாப்பிக்காகவே எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சில பேர் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் கற்றுக்கும் போது உங்களுக்குமே வந்து போடும்போது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த பேட்டர்னை வந்து இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்குமே இந்த பல்லோ பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுவரையும் 3 டைப் டிஃப்ரெண்ட்டான பல்லோ வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, அப்புறம் இங்கே 3rd ஒன்று, 4th ஒன்று, இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 4வது, இதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பல்லோ பேட்டர்ன் தான். இது வந்து சைடில் வந்து பார்டர் டிசைன் மாதிரி போட போகிறோம். ஸோ டாப் போட்டாச்சு. இது பல்லு வந்து டிஃப்ரெண்ட்டாக முடியும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும் இதில்னா நீங்கள் வந்து இந்த போ கீழே இருக்க பல்லுவில் தான் வந்து காட்ட முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது பேட்டர்ன் ரொம்ப நல்லா ஈஸியாக வருதோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சைடில் வந்து பார்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன் பிட்வீனில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இது டாட்ஸ் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது நான் வந்து எக்ஸ்எக்ஸ் மாதிரி போடுறேன். நான் போடும்போது எக்ஸ்எக்ஸ் மாதிரி போடுறேன். நீங்கள் வந்து ஸ்டார்ஸ் போடலாம். அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி வேணால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக வச்சு நம்ம கவர் பண்ணிக்குவோம் இந்த பேட்டர்னை. இந்த 2 பக்கமும் கவர் பண்ணிவிட்டு இந்த பல்லுவில் கூட இந்த பார்டர்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் லுக் வந்து நல்லாயிருக்கும் லுக் வைஸ். ஏன்னா இது சைடில் வந்து நம்ம அவ்வளோவா ஒர்க் பண்ணல, ஜஸ்ட்டு டாட்ஸ் மாதிரி வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கீழே வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து சீல் பண்ணுறது மெஹந்தியை சொல்லிட்டு செல்லோ டேப் வச்சு. ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 to 4 inch வந்து செல்லோ டேப் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.